ப்ரைஸ்லாம் கற்றுப்பீங்க அதே பிள்ளைகளே இந்த நாளில் வேதத்தில் வசந்தம தியானம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மார்க் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் 12:20 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் இப்போ என்ன பண்ண, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்கள் மன்னித்தது போல நீங்கள் மன்னிச்சுட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணுங்கன்றார். என்ன சொல்கிறாங்க, அந்த வசனத்தை என்னமா கற்றுக்கொள்கிறோன்னா, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்களா, கேட்க போகிறீங்களா, வேண்டுதல் பண்ண போகிறீங்களா, அப்படி என்ன பண்ணுங்கள், நீங்கள் மன்னிச்சு யார் மேலே கசப்பு குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சுட்டு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா பாருங்கள், அறிக்கை வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் நான் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஜெபமும் கேட்கப்படாது, ஆண்டவர் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படாதுங்களாம். அப்போ நம்ம பாவம் எப்போ மன்னிக்கப்படலையோ நம்ம ஜெபமும் கேட்கப்படாதுன்னு சொல்கிறாரு. இந்த நாள் நீங்கள் இந்த நாளில் இந்த வசனத்தின் படி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களா, யார் மேலேயா கசப்பு இருந்தால் அவங்கள குறைகளை மன்னிச்சுட்டு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் பரமபிதா உன்னுடைய தப்பி நான் மன்னிப்பேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமில்ல, பேதுரு அது மாதிரி தான் கேட்குறாரு, ஆண்டவரே என் சகோதரனுக்கு குற்றம் செஞ்சால் எத்தனை தரம் மன்னிக்கிறதுன்னு கேட்குறாரு. 7 தரமானு கேட்கலாம் பேதுரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை 7 தரம் மாத்திரம் இல்லை, 70 தரம் மட்டும் நீ மன்னின்னு சொல்கிறார். இன்னும் வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு, இவன் தப்பிதங்களை நீ எப்படி மன்னிக்காட்டி நான் தப்பிதங்களை எப்படி மன்னிப்பேன்னு கேட்குறாரு. இந்த நாள் நம்ம சகோதரர் அவர்களை மன்னிங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபத்துக்கான பதில் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இந்த வசனம் நடந்து கொள்ளுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் அண்ட் காட் பிளஸ் யூ.